அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அஃப மை யஹ்லுகு கமல் லா யஹ்லுகு, இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும் பிறகு மொத்தமாகவும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். மா என்றால் என்ன, எது என்று சொல்லக்கூடிய கேள்வி சொல்லாகும். மன் என்றால் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி சொல்லாகும். மா என்னும் சொல்லானது எதுவோ அது என்ற பொருளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. மன் என்னும் சொல்லானது யாரோ அவன் என்ற சொல்லிற்கும் பயன்படுத்தப்படுகிறது. கைஃப கம், கைஃப என்றால் எப்படி என்ற கேள்வி சொல்லாகும். கம் என்றால் எவ்வளவு என்ற கேள்வி சொல்லாகும். அவன் கடைக்கு போனான் என்ற சொற்றொடரை அவன் கடைக்கு போனானா என்று மாற்றினால் ஆவண்ணா என்ற இறுதி எழுத்தானது அதனை கேள்வி சொற்றொடராக மாற்றுகிறது. அப்படியா என்று கேள்வி கேட்பதை போல் மாற்றுகிறது. அரபியில் ஆ என்னும் முன்னெழுத்தானது அப்படியா என்று அந்த சொற்றொடரை கேள்வியாக மாற்றுகிறது. வினை சொற்கள் ஹலக யஹ்லுகு. ஹலக என்றால் படைத்தான் என்று பொருள். இறந்தகால வினை சொல்லாகும். இந்த மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. யஹ்லுகு படைக்கிறான். இங்கு மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. இதனை ஆனா ஊனா வகை என்று சொல்லலாம். இறந்தகால வினைச்சொற்கள் ஹலக ஹலகு. ஹலக படைத்தான், ஹலகு படைத்தார்கள். ஹலக்த ஹலக்தும், ஹலக்த படைத்தாய், ஹலக்தும் படைத்தீர்கள். ஹலக்து ஹலக்னா, ஹலக்து படைத்தேன், ஹலக்னா படைத்தோம். ஹலகத் படைத்தாள். ஹலக என்ற சொல்லின் முழு வினைச்சொல் வாய்ப்பாட்டை யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். அஃப மை யஹ்லுகு கமல் லா யஹ்லுகு. மன் யஹ்லுகு படைக்கிறவன் யார், படைப்பவன் யார் என்ற பொருளை தருகிறது. மேலும் படைக்கிறவன் யாரோ அவன், படைப்பவன் யாரோ அவன் என்ற பொருளையும் தருகிறது. மன் லா யஹ்லுகு படைக்காதவன் யார், படைக்காதவன் யாரோ அவன் என்ற பொருளை தருகிறது. அலிஃப் என்னும் எழுத்தானது இந்த சொற்றொடரை கேள்வி சொற்றொடராக மாற்றுகிறது. ஃப என்னும் எழுத்தானது எனவே, ஆகையால் என்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லாகும். க என்னும் எழுத்தானது அதுபோல் என்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லாகும். இது இரண்டு சொற்களையும் இரண்டு சொற்றொடர்களையும் அதுபோல் என்று இணைக்கிறது. அஃப மை யஹ்லுகு கமல் லா யஹ்லுகு படைக்கிறவனா படைக்காதவனை போல் என்ற பொருளை தருகிறது. அல் குர்ஆன் 16:17. படைப்பவனா படைக்காதவனை போல் சிந்திக்க மாட்டீர்களா? அல் குர்ஆன் 16:17.